பிரைஸ் லார்ட். இன்று கூட விடாமுயற்சியுடன் இருப்பதனால் தேவன் அளிக்கும் ஆசீர்வாதம் என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவது, விடாமுயற்சி என்றால் என்ன என்பதை அறியும்படிக்கு ரோமர் 12:11 இப்படியாக சொல்லுகிறது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் கிறிஸ்துவ வாழ்க்கையின் பிரகாசத்தை உற்சாகத்தை அனுபவித்த பிறகு பெரும்பாலும் உயிரற்ற ஆன்மீக செயலற்ற நிலைக்கு நழுவிவிடும் அபாயம் உள்ளது. அதை எதிர்கொள்வது எப்படி என்றால், ஆன்மாவில் வைராகியத்தால் ஊட்டப்பட்ட விடாமுயற்சியுடன் முயற்சி எடுக்க வேண்டும். லவோதிக்கேய திருச்சபை இந்த உற்சாக ஆவியை இழந்ததினால நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருப்பதனால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று தேவன் எச்சரிக்கிறாரு. விடாமுயற்சி கொடுக்கிற ஆசீர்வாதம் முதலாவது நம் அழைப்பில் விடாமுயற்சியாக இருப்போமாம். 2 பேதுரு 1 இப்படி சொல்லுகிறது. முன் செய்த பாவங்கள் நாம் சுத்திகரிக்கப்பட்டதை மறவாமல் குருடனாய் இராதபடிக்கு நம்ம அழைப்பில் தெரிந்து கொள்வதில் உறுதியாக இருப்பது ஜாக்கிரதையா இருப்போம். 2வது, செழிப்பு. சோம்பற்கையாக வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்பில் அவன் கையை செல்வம் உண்டாக்கும். ஆமென்.